மாட்டார். ஒரு மனுஷன் என்ன பண்ணா, நியூ பார்ன் புதுசாக கிறிஸ்துக்குள்ள வந்தவன், விசுவாசத்தில் ரொம்ப திருப்தி பெற்றவன், ஜோம் பண்ணுவதில் ரொம்ப வல்லவன். அவன் காட்டுக்கு போனால், காட்டில் போனால் அவன் நோக்கி 2 காலம் முடமான நரிக்கு கடவுள் சாப்பாடு கொடுக்குறார். ஒரு நரிக்கு 2 காலம் முடமான அந்த அருவிக்கு புளி கொண்டாந்து சாப்பாடு போட்டு போயிடும். எனக்கே கொடுக்க மாட்டான்னு வீட்டுக்குள்ளே இருந்தான். கடவுள் சாப்பாடு கொடுக்கல அவனுக்கு. அவன் ரொம்ப ஜோம் பண்ணான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், தன் வேலையில் அக்கறையாக இருப்பவன் அழிந்தனுக்கு சகோதரன். நீதிமொழிகள் 18:9, நீதிமொழிகள் 22:29. தன் வேலை ஜாக்கிரதை இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்கள் இருப்பான். நீதிமொழிகள் 6:6 பார்த்தீங்கன்னா எறும்பை பாரு. நீதிமொழி 20:13 பார்த்தீங்கன்னா தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாக. கொடுத்த வேலையில யாரு சரியா இருக்கிறோமோ, கொடுத்த வேலையில யாரு முயற்சியா இருக்கிறோமோ, தங்கதேவன் சொன்ன மாதிரி 2 பேருக்கு தான் அவர் சர்ச்சைக்கு போயிருக்கேன். அவர் 6 பேருக்கு உங்களுக்கு கூட விட்டாரு. எப்படியாவது ஐயா ஒரு ஐசியெல்லாம் சொல்லலாங்கிறதா. அவர் 2 சர்ச்சு, ஆனால் மறக்க முடியாத சர்ச்சு ஒரு சர்ச்சு வாழ்க்கையில் எனக்கு நிறைய இடத்துல காட்சி சொல்லுவேன். ஒன்று இருக்குவா, ஒன்று பின்தங்கின கிராமம், செகண்ட் ஒரு பெரிய லாயராக இருந்தால் அந்த ஊருக்கு பஸ்ஸு கொண்டு வரல. அது ஒரு வருத்தம் ஒரு மேலே எனக்கு அதுதான் வருத்தம். ஆனால் கொடுத்த வேலையில் லாயராக இருந்தாலும் சுறுசுறுப்பாக செய்கிறாரு, ஆக்டிவாக செய்கிறாரு. அதெல்லாம் மறக்க முடியாத நிலைமை. அதே மாதிரி மோகன்தாஸ் ஐயா சுறுசுறுப்பாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவரோடு நாம் இணைந்து அனைவரும் செய்கிறப்போ அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைச்சவர் உண்மையுள்ளவர்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் கொண்டு போவார். அதுதானே உண்மை. காலையில் எழுந்தேன், மீஞ்சுள்ள ஞானமணி அம்மா அழைச்சாங்க. 4 நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, லாக்டவுன்னு என் கணவருக்கு நினைவினால் வந்து எங்களை ஒரு வாழ்த்திட்டு போங்கன்னாங்க. 8 மணிக்கு வாங்கய்யா, 10 மணிக்கு முடிவினாங்க. அப்புறம் 9 மணிக்கு போக சொன்னாங்க. என்கிட்ட போனோடனே கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி நேரே கும்மிடிப்பூண்டி வந்தேன். அந்த சர்வீஸை முடித்து கும்மிடிப்பூண்டியில் 3 கிராமங்களை சந்தித்தேன். மோஸ்ட் எஸ்டி பீப்புள், அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சேன். கடைசியாக தடா பகுதி தாண்டி அக்கறையின் அக்கம்பேட்டைன்னு ஒரு ஊர், 22 குடும்பம் இருக்குது. கரண்ட் இல்லை, சாலை இல்லை, ரோடு இல்லை, எந்தவித அடிப்படை வசதி இல்லை. ஹைவேலேருந்து சென்னை கல்கட்டா ஹைவேலேருந்து 150 மீட்டரில் அவங்க ஊர். ஆனால் ரோடு கிடையாது. அப்படி பின்தங்கின மக்கள். அங்கே தான் கடைசி இன்றைக்கி ப்ரோக்ராம் முடித்தேன். 22 குடும்பங்கள். அதை முடிச்சுட்டு நேரே நல்ல டீ, நாயுடுப்பட்டி அடுத்த ஊர் சூலூர்பட்டி, சூப்பர் டீ கிடைக்கும், ரொம்ப சூப்பர் டீ சாப்பிட்டு நேரே இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு கொடுத்த வேலையில் என்னையால் முடிஞ்ச வரையும் என் வயசுக்கு மீறின மாதிரி எனக்கு 32 வருஷம் ஆச்சு. சுகர் வந்து 32 வருஷம் எனக்கு சுகர் வியாதி. எனக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை இன்சுலின் போடுறேன், 15 மாத்திரை போடுறேன் ஒரு நாளைக்கு, 7 கலரில் 15 மாத்திரை போடுறேன் 2 வேளை. காலையில் எழுந்து வாக்கிங் போகிறேன். இதெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கொடுத்த வேலையை நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன். செஞ்சுக்கிறதில் இதுவரையும் ஜீவன் சுகம் பலன் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஜீவனையும் சுகனையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனால் நான் சொல்லுவேன், கொரோனா நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் என்னைக்கு அழைச்சாரோ அன்றைக்கி பெட்டிகளை ஏசி பெட்டிகளை போய் இருக்க ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். அழைச்ச உடனே ஒப்பு கொடுத்துடணும். அது ஆண்டோடைய அழைப்பு கொரோனா மூலமாக இருக்கும், எந்த மூலமாக இருக்கும், ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலாம். ஆனால் அதுவரையும் கொடுத்த வேலையை என்ன பண்ணணும், சரியாக செய்யணும். கிறிஸ்துவை அறிந்த மக்கள் வேசார்பாடிக்கு போனீங்கன்னா, பெரம்பூர் போனீங்கன்னா, அங்கே இருக்க ஸ்லம் பகுதி எல்லா பகுதிக்கும் போனீங்கன்னா 100 வீடு இருந்தால் 40 வீட்டில் ஸ்டார் இருக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனீங்கன்னா 40 வீட்டில் ஸ்டார் தூங்கும் டிசம்பர் மாதம். இவ்வளோ மக்கள் இயேசுவை அறிஞ்சிருக்காங்க. இயேசுவை அந்த ஸ்டாரை வச்சு இயேசுடைய சென்சஸ் கணக்கு நமக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரிசா தாண்டி அஸ்ஸாம் பகுதி, அருணாச்சலில் கூட 4% கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா இங்கே போனீங்கன்னா 0.1% தான் கிறிஸ்டின்ஸ். இயேசுன்னா என்னென்னே தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இயேசுன்னு யாருக்கு, இயேசுனா யாருன்னு யாருன்னு கேட்பான். ஜீசஸ்னா யார் தெரியாதுமா. அப்படிப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி சொல்வது யார்? கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி கேட்டேன், ஒரு 2-3 மாதம் முன்னால்.
கங்கை நெறி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரில. திருச்சிக்கு போனால், திருச்சிக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. நிறைய பேர் போயிருக்கப்போ அந்த காவிரி ஆற்று மேலே வண்டி ஓடும், 1 கிலோமீட்டர் போகும். ட்ரெயின் போனாலும் 1 கிலோமீட்டர் போகும். கங்கை ஆற்று மேலே 4 கிலோமீட்டர் வண்டி போகுது. எவ்வளவு? அந்த கிலோமீட்டர், அந்த ஆற்றோடைய நீளம் வந்து அது வாரணாசி, யூபி மாநிலத்தில் வாரணாசி தொகுதியில் நான் போனேன். அதுதான் நம்முடைய பிரதமருடைய தொகுதி. 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டரில் நான் கடந்த டிசம்பர் மாதமோ பிப்ரவரி மாதமோ போயிருந்தேன். போயிருக்கப்போ அதில் 1 கிலோமீட்டர் அளவுக்கு தான் தண்ணி, மிச்சம் 3 கிலோமீட்டர் தண்ணி இல்லை. இப்போ ஃபுல்லாக போகுது. அதில் தான் கிட்டத்தட்ட ஒரு இடத்த காட்டுறேன். இந்த இடத்துல 1200 திருக்கோயில்கள், புனித தலங்கள் இருக்குங்கிறான். எத்தனை? 1200. சாதாரணமாகவே மனிதன் இறந்த பிறகு விதைப்பதற்காக, எரிப்பதற்காக, அந்த ஆற்றுல அந்த அஸ்தியை கரைச்சா புண்ணியங்கிறதுக்காக லைனில் வந்து நிற்குமா பாடி, சாதாரண நாட்களில். இந்த கொரோனா காலங்களில் முடியவே முடியலையா. அந்த ஆற்று ஓரமாக நின்று ஒரு அம்மா அழுதுது. இந்த ஆற்று முன்னால் நின்று ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கு. அப்படியே கண்ணீர் கலங்கி அழுகிறப்போ ஒரு மிஷினரி போய் இவர் பக்கத்தில் நின்று, அம்மா ஏம்மா அழுகுறீங்க? அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு 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 போதகர், ஒரு பாஸ்டர், இல்லை ஒரு மிஷினரி. ஏழை அந்த அம்மா கண்டுக்கவே இல்லை. அது அந்த ஆற்றை பார்த்து அழுதுகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அந்த 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 மிஷினரி கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அழாதீங்கம்மா, அழாதே என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த அம்மாவுக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். அவர் சொல்கிறார், அவர் ஹிந்தியில் சொல்கிறார், ஹிந்தி பேசுகிற மாநிலம் அது. திரும்ப அந்த அம்மா ரொம்ப நேரம் கழித்து பார்க்குது, நீ யார்? அப்போ இதே மாதிரி நீங்கள் பாவங்களிலிருந்து இழந்து போனதை தேடும் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். கெட்டு போனதுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். மரணத்திலும் அந்தகாருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். பாவங்களினாலும் அக்கிரமங்களும் மறித்த நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் அவங்க மொழியில், அந்த அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மொழியில் அவர் இந்த அம்மா சொல்கிறார் காஸ்பல். அவர் இந்த அம்மா சொல்லுது, ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னால் வந்து நீ இதை சொல்லியிருக்க கூடாதான்னுச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியல. 15 நிமிடத்துக்கு முன்னாலேயா? என்ன ஆச்சுன்னு கேட்டார். இப்போ தாங்க என் குழந்தைய தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டேன். சிசுவதை தடை சட்டம், பெண் குழந்தை இருந்தால் வளர்க்க முடியாது, இந்த ஆற்றுல போட்டால் புண்ணியம்னு 270 நாட்கள் என் வயத்தில் வளர்த்த குழந்தைய, 270 நாட்கள் அந்த குழந்தைய வளர்ப்பதற்கு நான் எப்படி பாடுபட்டிருக்கேன் அந்த பெண்கள்கிட்ட கேட்டால் தெரியும். அந்த முதல் மாதம் பார்த்து 4வது மாதத்துக்கு அப்புறம் 5வது மாதம் 6வது மாதம் அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அந்த வயிற்றை தடவிக்கிட்டு உட்காந்து திரும்ப முடியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு அந்த ஆக்ஷனை பாருங்கள். அதுதான் சொல்கிறாரு யோவான் 16:20, உங்கள் துக்கம் எப்போ மாறுனா, பிரசவ ஸ்திரீ அந்த குழந்தையை பெற்றுக்கணும்னா, எதுக்குடா இந்த வேதனை, இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணுமா, இப்படி ஒரு அனுபவம் வேணுமா, இந்த குழந்தைய இப்படி பெற்றுக்கணுமா, இப்படி ஒரு குழந்தை வேணுமான்னு சொல்லி வாழுவா. அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே, உனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு அந்த குழந்தைய எடுத்து அந்த இதான் உன் குழந்தைன்னு காட்டினோடனே, அந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே அந்த 270 நாளுடைய பாடுகள், அந்த பிரசவ வேதனை என்பது ஒரு சரியான வேதனை, பல நொடிகள், பல நிமிடங்கள் மட்டும்தான். அது வாழ்க்கையில் எப்போவுமே யாருமே அனுபவிக்க முடியாத வேதனை. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் செட்டிங் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி லிஃப்ட் மேலே போனால், 3வது லிஃப்ட்டில் போனால் லிஃப்ட் அந்த சுவிட்சை தட்டணுன்னு லிஃப்ட் நின்றோம். அந்த 3வது லிஃப்ட்டில் நிற்காத சுவிட்சு, அந்த சுவிட்சு இதெல்லாம் மேலே போய் புத்துன்னு கீழே விழுந்துடும். அந்த சுவிட்சு ஃபெயிலியர் தான். அவ்வளோ பெரிய, அதே மாதிரி ஆண்டோடைய படைப்பு அந்த காலத்திலே அந்த குழந்தை பிறக்கிறப்போ அவளுடைய வேதனை அவ்வளோ வேதனை. ஆனால் அந்த குழந்தையை காட்டணும், உனக்கு ஒரு சார்பற்றா பிறந்திருக்கு, உனக்கு ஒரு குத்துக்கள் பரம்பரசை பிறந்திருக்கு, ஏதோ ஒரு பேரை சொல்லி எனக்கே ஒரு குழந்தை பிறந்துன்னு அந்த அந்த எண்ணம் வந்த உடனே அவளுடைய அந்த 270 நாள் துக்கம் மாறிப்போமா. அதே மாதிரி தான் அந்த தாய் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ஒரு குழந்தைய தண்ணிக்குள்ளே போட்டேன்யா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் நீ காஸ்பல் சொல்லியிருந்தா என் நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பொம்பளை கேட்குது. அப்போ அந்த மிஷினரி அப்படியே சட்டை கிழிச்சு அழுதாராம். ஐயோ லேட்டாக வந்துட்டேனே, ஒரு உயிர் என்னையால் பறி போச்சே, ஒரு உயிர் என்னையால். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து அந்த அம்மாவை கிறிஸ்டனாக மாற்றிருப்பேன், ஞானஸ்தானம் கொடுத்துருப்பேனே, எவ்வளோ வாழ்க்கையில் லேட் ஆகிட்டேன். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ லேட் ஆகிட்டேன்னு கேட்டார். அதான் இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு போகிறப்போ
போங்க, சீக்கிரம் போய் சொல்லுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 70 பேர், லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 12 பேர், அந்த எண்ணாகமத்தில் மோசே 70 பேர் அனுப்புகிறார். போய் சொல்லுடா, சொல்லு, நிற்கவே நிற்காத, சொல்லிக்கிட்டே இரு. நீ ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது ஒன்று, விதைச்சிக்கிட்டே இரு. 126ஆம் சங்கீதம், நீ விதைச்சிக்கிட்டே இரு. விளைய செய்கிற ஆண்டவர். நீ ஒரு கைப்பிடி தூக்கி அள்ளி போட்டேன்னா அதை 100 மூட்டையை விளைச்சறது யாரு? ஆண்டவர். நீ விதைக்க வேண்டிய வேலை. நீ ஏன் கவலைப்படுற? போ 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 போன்னு சொல்லாரு. காலையில் நான் வாசித்தேன் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில், போங்கள், நீங்கள் இப்போ யூ ஷல் கோ, நீ போங்கள், நீங்கள் போய் சொல்லுங்க, நீங்கள் நிற்கவே நிற்காதீங்க, போய் சொல்லுங்க, ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு. லூக்கா 24 சொல்லுது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பு இஸ்ரவேல் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்கு முன்னால் போங்கள், யூ ஷல் கோ, நீ போய்கிட்டே இரு, சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ ஐயராக மாறணும்னா பிடி படிக்கணும், சிஎஸ்ஐயில் எம்எஸ்சி படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு எம்டிஹெச் மாதிரி பிடி. இது கவர்மெண்ட் சம்பளம் இன்றைக்கி 80,000 ரூபா, 85,000லேருந்து 1,00,000 ரூபா. ஒரு ஐயருக்கு சம்பளம் 20 ரூபா தான் அதிகம். ஸ்டார்டிங் 7,000 ரூபா, 3,000, 10,000 ரூபா. ஆனால் எதுக்கு வரோம்? ஊழியக்காரன் பேர். ஊழியக்காரன் வந்த பிறகு காசை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? இல்லை, நீ மாதியார் வேலைக்கு போயிருக்கலாம்ல, வீடியோ வேலைக்கு போயிருக்கலாம்ல, தாசிதார். எதுக்கு ஊழியக்காரனா வந்த? உன்னை கடவுள் கூப்பிட்டாரா? கூப்பிடல. இப்போ லாயரு தங்கதேவன், சிறந்த லாயர், திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு. நம்ம ஏஐசிக்கு சட்ட ஆலோசகர், ஒரு சிறப்பானவர். ஆனால் காசை பார்த்து ஒன்றா என்ன பண்ண முடியாது? இத்தனை சர்ச்சை அவர் கேட்டிருக்க முடியாது. காசை பார்த்து ஒன்றா இத்தனை சர்ச்சைக்கு அவர் தலைவராக, ஒரு பிஷப்பாக ஆகியிருக்க முடியாது. இன்னொரு 5 சர்ச்சு கட்டினா அவர் தான் பிஷப்பு. அப்பவே பிஷப் தான். தலைமை போதகராய் மாறணும்னா நாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்த புன்னத பணியை சரியாக செய்கிறோமா? ஃபஸ்ட் கொடுத்து உங்களை அழைத்தவர் உண்மை என்ன காலிங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அந்த காலிங்க வச்சு போனீங்கன்னா காசு முக்கியம் இல்லைங்க. ஏற்ற வேளையில் ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கும் ஆண்டவர். கடந்த நாளில் மோகனையாட்ட ஒரு சாட்சி சொன்னேன். நான் பொதுவாக இப்படி சாட்சி யார்ட்டையும் சொல்கிறதில்ல, என்ன மெசேஜ்லையும் சொல்கிறதில்ல. பொதுவாக நான் என்னுடைய ப்ரேயரில், வாக்கிங்கில் பண்ணுற ப்ரேயரில் எப்போவுமே கும்பகோணம் இருக்கிற பகுதிக்காக ஜெபம் பண்ணுவேன். கும்பகோணம், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ரொம்ப டெரரிஸ் ஏரியா. கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்காங்க, ஆர்சி கிறிஸ்டின்ஸ். ஆனால் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது, ஒரே மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான ரட்சிப்பு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அங்கே இருக்க ஒரு சில பாஸ்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நெகேமியான ஒரு பாஸ்டர் 4 தடவை 5 தடவை சர்ச்சையை எரிச்சிருக்காங்க, கொளுத்திருக்காங்க, நார்த் இந்தியா மாதிரி. இருந்தாலும் விடாமல் போராடுறார். ஒரு தடவை சர்ச்சில் குரங்கு திட்டார், மங்கிய. அடுத்த நாள் குரங்கு வீட்டுக்குள்ளே வந்து பையனை கடிச்சு போட்டு போயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு அங்கே டெவிலோட வேலை அதிகமாக இருக்குது பாருங்கள். அடுத்த நாள் குரங்கு உள்ளே வந்துருச்சுங்க. ஒரு நாள் ஒரு சாத்தானை திட்டுறாரு, அன்றைக்கி நைட்டே பாம்பு உள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ளே. அந்த அளவுக்கு சாத்தானுடைய எதிர்ப்பு சக்தி. கும்பகோணமும் மாயவரத்துக்கும் இடையில ஒரு சர்ச்சை. அவர் ஊர் ஏதோ ஒரு ஊர் சொல்லுவார், எனக்கு தெரியல. அதனால் அந்த பகுதிக்கு நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறது வழக்கம், என்னுடைய பழக்கம். அப்படி ஜெபம் பண்ணுறக்கப்போ எனக்கு ஒரு உந்துதல், இங்கே இருக்க பாஸ்டர் கொடுக்குறோம், அவங்க தான் வசதியாக இருக்காங்களே, அங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது செய்யலாமேன்னு ஒரு தோணேன். வாக்கிங் போய்கிட்டு இருக்க போய் செல்லில் கூப்பிட்டேன். நான் வாக்கிங் போகிறப்போ வீணாக யார்ட்டையும் பேச மாட்டேன், அப்புறம் பேசுகிறேன்ட்டுவேன். அவரை நம்பரை கூப்பிட்டோன்னே, ஐயா அண்ணாச்சி சொல்லுங்கன்னார். உங்கள் ஏரியாவில் கஷ்டப்படுற பாஸ்டர் ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுங்கன்னு. எதுக்கு என்னாச்சுனார்? எதாவது கொடுக்கலான்னு. உடனே சொன்னார், ஒரு பாஸ்டர் கொரோனாவில் செத்து போனார் என்னாச்சு, அடக்கம் பண்ண காசு இல்லைன்னார். அன்றைக்கி தான் சாகுறார். கொரோனா வந்து கிட்னி ஃபெயிலியராகி செத்து போனார், அடக்கம் பண்ண காசு இல்லைன்னாச்சுங்கிறார். நானாக ஃபோன் பண்ணுறேன், அவர் சொல்கிறார், சரி இந்த இடத்துக்கு போங்க, அவர்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கி ஒருத்தருக்கு 2,000 ரூபா கொடுங்க, அந்த வீட்டுக்கு ஒரு 5,000 கொடுங்கன்ட்டேன். உடனே அவர் 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் அங்கேருந்து ரன்னிங் டைம், 1/2 மணி நேரத்தில் போயிட்டார். வாக்கிங் முடிக்கிறதுக்குள்ளே அந்த பார்ட்டி அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டார், கொடுங்கன்ட்டேன். அதில் ஒரு பாஸ்டர்கிட்ட கொண்டு 2,000 ரூபா கொடுக்குறாரு. 2,000 ரூபா வாங்கினவர் கையில் வச்சுக்கிட்டு இப்படி கொடுத்துட்டாரு. எப்படிங்க கொடுத்துட்டாரு? என்னதுன்னார் அவர். 2,000 ருபீஸ் அண்ணாச்சி கொடுத்தாங்க. இது 2,000? 2,000 ரூபாயா? எதுக்கு? எனக்கா? என்னதுங்க? திரும்ப கேட்டாராம், 10 தடவை கேட்டாராம். 2,000 ரூபாய் எனக்கான்னு கேட்டுட்டு அழுதுட்டாராம். அப்படியே அழுதுட்டாராம் அவர். ஏன் அழுவுற, என்னையா ஆச்சு உனக்குன்னா, காலையில் தான் ஹவுஸ் ஓனர் சொன்னார், வாடகை கொடுக்கல, என்னையோட வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே தூக்கி போட்டுருவேன்ட்டார். காலையில் 8 மணிக்கு ஹவுஸ் ஓனர் திட்டிருக்கிறாரு.
சாயங்காலம் வந்தால் வெளியே தான் போனால் அந்த ஆள் பலமுறை சொல்லிட்டான் 6 மாதமாக வாடகை கொடுக்கல, வாடகை கொடுக்க முடியல, 1000 ரூபாயா 1100 ரூபாயா என்ன செய்கிறதுன்னு தெரியல, வெளியே வந்தேன். ஆனால் கொடுத்த வேலையில் சரியாக இருக்க போய் தான் அவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சர்ச்சு கட்டியிருக்காரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வச்சுருக்காரு, செகண்ட் ஃப்ளோரில் சர்ச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் இதே வச்சுருக்காரு. கொடுத்த வேலையில் யார் சரியாக இருக்கிறோமோ அவர்களை ஆண்டவர் அன்புக்குரிய மோகன்தாஸ் ஐயா உயர்த்தின மாதிரி என்னை உயர்த்துவார். என்னை உயர்த்தினவங்களை உயர்த்துவார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் உன்னை தொடுகிறவன். உன்னை ஒரு காலம் என்ன பண்ண முடியாது. நம்ம எதையும் ஜெப நிலையோடு செய்கிறப்போ வாழ்க்கையில் ஒரு நிறையா பாஸ்டர் எனக்கு கிட்டத்தட்ட 35 வருஷமாக தெரிஞ்ச பாஸ்டர் இருக்காங்க, 40 வருஷமாக தெரிஞ்ச பாஸ்டர் இருக்காங்க, 5 வருஷமாக தெரிஞ்ச பாஸ்டர் இருக்காங்க, 35 வருஷமாக தெரிஞ்சவங்க முன்னேற்றமான பதவியில் இருக்காங்க. அதே அவர் ஒய்ஃபு, அவர் மாமே, அவர் மச்சான் 4 பேர் தான் சர்வீஸுக்கு போகிறான். அவனும் அப்படியே தான் இருக்கான். இல்லை 35 வருஷத்தில் 20 சர்ச்சு ஆரம்பித்து அவன் எனக்கு டொனேஷன் அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தியிருக்கிறாரு. அவரும் ஆண்டவர் தான், இவரும் ஆண்டவர் தான். அவரையும் இயேசுவை பார்க்குறோம், நம்மளும் இயேசுவை பார்க்குறோம். இன்றைக்கி மோகன்தாஸ் எனக்கு ஒரு ஏன்ட்ட ஒரு 100 பாக்கெட் அரிசி வாங்கியிருக்காரு, நான் ஒரு 500 பாக்கெட் அரிசி வச்சுருக்கிறார். கடந்த நாளில் 1000 பேர் 1800 பேருக்கு கொடுத்தாரு. 1000 பேர் அளவுக்கு செலவு பண்ணார். எவ்வளோ கொடுத்தாரு அதே விளம்பர செலவு பண்ணார். அது வேஸ்ட். அவர்கிட்ட இருக்கிற இல்லையோ அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்கணும் நினைக்கிறாரு. கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் இறைக்கிற கிணறு மட்டும்தான் என்ன பண்ணும், இல்லைன்னா அது என்ன பண்ணாரு. நாம் எப்படி இருக்கன்னா, ஒரு அம்மா மத்தியான சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தது, பிள்ளைக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தது, ஊட்ட போகுது, பிள்ளை சாப்பிட மாட்டேது, நல்ல டேஸ்ட்டு சுவையாக நல்லா பண்ணிகிட்ருக்கு. அப்போது அம்மா தாயே வெளியே பிச்சைன்னு கேட்குது. அந்த அம்மா பொண்ணு சொல்லுது, அம்மா பிச்சைக்காரன் கேட்குறான் கொடுக்க மாட்டேன். நம்ம குழந்தை சாப்பிடலான்னா நம்ம என்ன பண்ணல, பிச்சைக்காரனுக்கு கொடுக்க மாட்டோம். என்றைக்கு அந்த கொடுக்குற பழக்கம் இது வருதோ அப்போ தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இது ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அன்றியும் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும். வேசார்படியை சுற்றியே நான் பாஸ்டர் மளிகை கடை மாதிரி, போட்டி மளிகை கடை மாதிரி பக்கத்தில் சர்ச்சை திறக்கிறது நாட் காஸ்பல். நான் உனக்கு ஊழியக்காரனே சொல்ல மாட்டேன், கலெக்ஷன் பார்ட்டி தான் சொல்லுவேன். வியாபாரி என்னைய மாதிரி ஒரு வியாபாரி, அவ்வளோதான். மளிகை கடை ஒரே இடத்துல ஒரு மளிகை கடை இருந்தால் 5 ரூபா, அது விலை அதிகம். 10 மளிகை கடை இருந்தால் ரொம்ப விலை கம்மி, நல்ல பொருளாக கிடைக்கும், எல்லா பொருளும் கிடைக்கும். ஏன்னா போட்டி. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு இருக்கிறது 10 சர்ச்சு தான் நல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லா ஒர்க்ஷிப் பண்ணுவீங்க, நல்ல மெசேஜ் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா அங்கே போயிடுவான், அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாருன்னு. ஆனால் காஸ்பல் இல்லை அங்கே. காஸ்பல் கடந்த நாளில் ஒரு வாலிப மகன் வந்தான், சர்ச்சு கட்டுறேன் வராத, நேரே நான் சொல்கிற இடத்துக்கு போ, ஃபுல் சர்ச்சு கட்டித்தரேன், மாதம் 12,000 ரூபா சம்பளம் தருவாங்க. அங்கே போனேன், ஓடிட்டேன், என்கிட்ட வரவே இல்லை. கலெக்ஷன் பார்ட்டியாக அலையாத. உன்னுடைய ஆண்டுடைய காலிங்கன்னா எங்கே காஸ்பல் இல்லையா அங்கே போய் கடவுளை சொல்லணும். எவனுக்கு வாழ்வு இல்லையோ அவனுக்கு வாழ்வு சொல்லணும். அதாவது சிஎம்சி அம்மா ஹாஸ்பிட்டல், அம்மா பேரை மறட்டேன், வைக்கலையா, ஐடாஸ் கேலருடைய அப்பா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், இங்கிலாந்தில் டாக்டர். 150 பேஷண்ட் இருப்பாங்களாம். ரொம்ப சீப் ரேட்டான், நிறைய பேருக்கு ஃப்ரீயாக. வெள்ளத்தை ஈமோச்ச மாதிரி டாக்டர் அப்படி சுற்றி ஜனங்கள் இருக்குமா. அவர் நிறையா ஃப்ரீ. அவர்கிட்ட ஒரு நாள் கடவுள் இறங்கி, எப்பா இந்தியா உலகத்தில் 7 கண்டம், நீ இருக்குது ஐரோப்பா கண்டம், பணம் வசதி நிறைஞ்ச கண்டம், ரொம்ப ஏழை துணியே இல்லாமல் ஒரு கண்டம் ஆசியா கண்டம், அதில் இந்தியாவில் ஒரு பகுதியில் டாக்டரே இல்லை, நீ அங்கே போனாராம். அங்கே என்னையா போகிறது, இங்கேயே ஓசியில் தானே வைத்தியம் பண்ணுறேன், எதுக்கு அங்கே போனோம், இங்கே உன்னைய மாதிரி 1000 பேர் இருக்கான், நீ அங்கே போனார். உன்னை இங்கே மாதிரி 1000 பேர் இங்கே அங்கே போனார். உடனே ஒரு ஷிப்பில் ஏறி வந்தார் ஐடாஸ்கோலோட டேடி. 4 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோ எடுத்துக்கிட்டு ஷிப்பில் வராரு. 3 மாதம் ட்ராவல். அன்றைக்கி கப்பல் கிடையாது. 90 நாள் கப்பலுக்குள்ளே இருக்கணும். கப்பல் என்பது இந்த இடம் மாதிரி இன்னும் 10 மடங்கு பெருசு. அந்த இடத்துக்குள்ளே இருக்கணும். 90 நாள் இருக்க முடியுமா? நம்மளால் லாக்டவுன் காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. அதே தான் கப்பல். அந்த லாக்டவுன் தான் கப்பல். ஒரு குழந்தை செத்து போச்சு, அடக்கம் பண்ண முடியாது.
தூக்கி தண்ணிக்குள்ள தான் போட்டார். அதான் நடக்குமா செத்து போனவங்கள. அங்கே வந்து வேலூரில் ஊழியம் பண்ணுறார். ஆண்டவர் காட்டுறார். திண்டிவனம் பக்கத்தில் அவர் வேலூர், அவர் டைரெக்டாக வேலூருக்கோ திண்டிவனத்துக்கும் வர்றாரு, வேலை செய்கிறாரு, நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு, நிறைய வீடு வீடாக போய் செய்கிறார். பெரிய டாக்டர், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லை. ஆண்டுடைய காலிங் எங்கே இல்லையோ அங்கே தான். அவர் பொண்ணு அங்கே +2 படிச்சுட்டு இவரை லீவில் பார்க்க வருது. பார்க்க வந்த பொண்ணுகிட்ட, அம்மா அந்த ஊரில் என்னை ஆண்டவர் இப்படி அழைச்சாரு, நீ இந்த ஊருக்கு டாக்டர் படிச்சுட்டுங்க வா, நர்ஸுக்கு படிச்சுட்டுங்க வான்னார். இவர் ஃபுல்னா அந்த பொண்ணு, நீ ஒரு முட்டாள், கல்வியறிவில் நாகரிகில் இவன்ட்டு நீ வேலை செய்கிற, எங்கள் ஊர் நல்ல ஒரு போப்பான்ட்டு போயிட்டான். அன்னைக்கே ஒருத்தர் வந்து டாக்டர், இவர் வெளியே போயிட்டார் வைத்தியம் பண்ண, ஒருத்தர் வந்து டாக்டர் இருக்காராங்கிறாரு. டாக்டர் வெளியே போயிருக்கு. இல்லைம்மா லேடி டாக்டர் வேணுங்கிறாங்க. லேடி டாக்டர் இல்லை, 3 பெண் டாக்டர் கேட்க, 3 பேர் வந்து கேட்க, 3 பேரும் பெண் டாக்டர் இல்லைன்னு இந்த அம்மா சொல்லுது, இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அந்த 3 பேரும் 3 கேட்டு வந்த 3 பேரும் பிரசவத்துக்காக தேடி வராங்க. 3 பேரும் செத்துட்டாங்க, டாக்டர் இல்லாமல் இறந்துட்டாங்க பிரசவ வேதனையில். அந்த பாடி அந்த அம்மா பார்த்துட்டு கண்ணீர் வடித்து நான் டாக்டராக மாறுவேன்னு போய் நர்ஸுக்கு படிச்சுட்டு வருது. டாக்டராக மாறலை. டாக்டருக்கு படித்தா 6 வருஷம் 4 வருஷம் வீண் அடிக்க வேண்டாம், 2 வருஷம் படித்தா போதும். நர்ஸுக்கு படிச்சுட்டு வந்து திண்டிவனத்தில் முதல் கிளினிக் ஆரம்பிக்குது. அந்த அம்மா தான் முதல் நேட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்குது. அந்த அம்மா தான் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் முதல்ல ஆரம்பிக்குது. அதுக்கு அதனுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கி நீங்கள் என்ன உடம்பு செல்லாம் போனாலும். கடந்த நாட்களில் மூலக்கடையில், அதாவது மாதவரத்தில் புழலில் பால் அறிவானந்தன் ஒரு பாஸ்டர் இருந்தார், எனக்கு ரொம்ப நெருங்கினவர், என்னை ஊழியத்தில் வளர்த்தவர். அவர் 2 கிட்னியும் பழுதுபட்டு சென்னை ஜிஹெச்சில் செத்து போகணும்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மருமக அங்கே சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே போகிறேன் ஏன்னு போனார். அங்கே போகிறப்ப 2 வருஷம் உயிரோடு வந்தார். அந்த தரையில் போய் காலை வச்சப்பறம் 2 வருஷம் 370 நாள் உயிர், 365 325 740 70 நாள் உயிரோடு அதுக்கப்புறம் இருக்கிறார். அந்த அம்மாவுடைய வடித்த கண்ணீர், திருவண்ணாமலையில் ஒரு ஆப்ரேஷன் தான் குழந்தைக்குன்ட்டாங்க, சிசரிங் தான். ஆனால் அதே கேஸை சிஎம்சி கொண்டு தான் நார்மல் டெலிவரி, அதுதான் சிஎம்சி. ஏன்னா அதனுடைய ரத்தம் ஒருவேளை அந்த அழைப்புக்கு அந்த அம்மா கீழ்ப்படிந்ததால் அந்த வளர்ச்சி எப்படி மாறிச்சு. அதுக்கு தான் இல்லை, நாங்கள் இங்கிலாண்டிலே இருந்திருக்கோன்னா அந்த அம்மா பெயர் வளர்ந்துருக்குமா. இன்றைக்கி சிஎம்சியில் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் டாக்டரை விட பயங்கர வேல்யூ. கவர்மெண்ட்டில் என்ன ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் சிஎம்சி. ஒரு ஊழல் கரப்ஷன் இல்லாத இடமா அது இருக்குது. யாருமே நோ ரெக்கமெண்டேஷன் சிஎம்சியில், ஒன்லி மார்க்கு மெரிட் தான். அதுக்கு 12,000 ஃபீஸ் கட்டினா ஒரு டாக்டர், ஒரு வருஷத்துக்கு 12,000 ஃபீஸ் கட்டினா 4 வருஷத்துக்கு 48,000 ஃபீஸ் கட்டினா டாக்டரை வெளியே வந்துடலாம். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு செய்கிறாங்கன்னா நம்ம சிந்தின ரத்தம் தாங்க. ஒருவேளை அந்த ஆண்டவருடைய அழைப்புக்கு தன்னை கீழ்ப்படுத்தினால் சிஎம்சி முன்னேறிச்சுன்னா, உங்களை ஆண்டவர் அழைக்கிறவர் வண்ணார்பேட்டையிலையோ வேசார்பாடியிலையோ ஊத்துக்கோட்டை கிளை சபையோ தலைமை பொறை இங்கனையே குண்டாஞ்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டம் உன்னை கூப்பிட்டாரா ஆண்டவர்? ஆண்டவருடைய காலிங் என்னன்னு கேளுங்க. இன்றைக்கி பெரிய பிஷப்ஸ் 2 பேர் இருக்காங்க, சிஎஸ்சிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் நல்ல ஒரு காலிங் உள்ள ஒரு உண்மையான பிஷப் இல்லைங்க. இப்போ நான் ஊழியத்துக்கு போகிறேங்க, பஞ்சாபுக்கு போகிறேங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்களான்னு கேளுங்க. நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, ஐயா நாங்கள் உங்களோடு இணைந்து உங்களுடைய ஊழியத்திற்கு எங்களுடைய சர்ச்சில் நாங்கள் ப்ரமோஷன் பண்ணி அதில் வர ஒரு காணிக்கை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ஒப்பு கொடுங்க ஐயா, அதுதான் ஏன் ஊழியம். ஊழியம் என்பது இன்றைக்கி போகிறவன் அங்கே போய் காய முடியாது. ஒருத்தன் வீடு எடுக்கணுன்னா அவனுக்கு வாடகை வேணுன்னா குறைஞ்சது 50,000 ஒரு மனுஷன் இருக்கணும், 50,000 இருந்தால் தான் அவன் குடும்பத்தோடு அங்கே ஊழியம் பண்ண முடியும். குறைஞ்சது 45,000 ஒரு மிஷனரி இருக்கணும். நான் ஒரு மிஷன் மூமெண்ட்டுடைய பிரசிடென்ட், எனக்கு கீழே 2,000 மிஷனரிகள் பணி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 24 மாநிலங்கள், நேபாளில் பணி செய்து 3 யூனியன் பிரதேசத்தில் பணி செய்கிறாங்க. 38 ஹாஸ்டல்ஸ் இருக்குது, 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, 3 ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு பிளைண்ட் சென்டர் இருக்குது, 105 டெய்லரிங் சென்டர் இருக்குது, 95 கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது. ஒரு மாதத்திற்கு 1,38 லட்ச ரூபா சேலரி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நான் 6 வருஷம் அதில் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். இப்போ 6ஆவது வருஷம் முடிய போது. கிட்டத்தட்ட 700 சர்ச்சு திறந்துருக்காங்க. இப்போ திறக்க வேண்டியதில் 150 சர்ச் இருக்குது. ஒரு மிஷனரிக்கு 45,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் 7,000 கொடுக்குறாங்க. 7,000 அவனுக்கு சேலரியாக, ஸ்டார்டிங் சேலரியாக இருந்தாலும் அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, டீயை கொடுக்குறாங்க, மெடிக்கல் ஃபண்டு கொடுக்குறாங்க. எல்லாம் யாருன்னா மக்கள் கொடுக்குற தான். இந்திய மக்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு சொல்வதாங்க காஸ்பல். இந்திய உங்களுடைய எண்ணெய் காணிக்கலை இங்கனே பார்த்து இங்கே வாங்கி என் பொண்டாட்டி எனக்கே நீ வழிவகுத்துறதுக்கு கூலி இல்லைங்க, அதுக்கு ஃபெல்லோஷிப் தேவையில்லை. நீ ஃபெல்லோஷிப்னா இதில் 10 பேர் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, ஐயா நான் போகிறேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய செலவை உங்களுடைய சாவனை உங்கள் ஏசி என்னைக்கு எடுத்துக்குதோ அன்னைக்கு தான் எங்கள் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். உண்மையாக உன்னை ஆண்டவர் பிஷப் ஆக்கிடுவார். இங்கே 10 சர்ச்சு திறந்தோம்ல, ஊருக்கு ஒரு சர்ச்சு இருந்தால் போதும். திடீர்னு யாரோ டொனேஷன் கேட்டு வந்தால் உங்கள் ஊரில் வேறு சர்ச் இருக்கான்னு கேட்பேன். 2வது சர்ச்சு கொடுக்குறது இல்லைன்னு அனுப்பி விட்ருவேன். மோஸ்ட்லி அதிகமாக பண்ணிடுவேன். அப்படி தான் செய்கிறேன் நான்.
ஒன்று அவங்கள கழிக்கணும், ரெண்டாவது அட்வைஸ் கொடுக்கணும். நானாக பேசுகிறேன்னா ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரா தெரியாது. ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே மாட்டேன், ஒரு சிலருக்கு பணமே கொடுக்க மாட்டேன், ஒரு சிலர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் கொடுக்குறேன் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியாது. சில நேரத்தில் லூஸ் மாதிரி பேசுவேன், ஏன் பேசுகிறேன்னு எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது ஏன் பேசுகிறேன். சிலர்கிட்ட நல்லா பேசுவேன். ஆனால் நம்முடைய உண்மையாக நீங்கள் கடவுள்கிட்ட எப்போ முட்டி போட்டு நிற்கிறீங்களோ, உங்களை அங்கேயே கூப்பிட்டு போனாலும் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவங்க அக்கா இறந்துட்டாங்க, ஃபோன் வருது, அன்னைக்கு ஃப்ளைட் ரொம்ப கம்மி, ஊருக்கு வரணும், வசதி இல்லை, அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டை, ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டான், மிஷனரியாக போயிட்டார். ரோட்டில் பொறுத்த கூப்பிட்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்தானா? அவர் போய் கேட்கவே இல்லையா? எப்போவுமே ஆண்டவர் எப்போவுமே எங்கேயும் என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்ல. அதுக்கு தான் பேதுருகிட்ட சொல்கிறப்போ அன்றைக்கி என்ன பண்ணணும், சிலுவையை, அதுக்கு தான் பெரிய சிலுவையை தொங்க போட்டிருக்கு, ஸ்டைலுக்கு இல்லை. வேலூர் பிஷப் என் கூட ஒரு ட்ரிப்பு ஃப்ளைட்டில் வந்தார், சிஎஸ்சி பிஷப். நான் முதல்ல போயிட்டேன், அவர் ரெண்டாவது வந்தார். இல்லை நான் முதல்ல போகிறேன், அவர் ரெண்டாவது வந்தாரா, நான் ரெண்டாவது போனேன்னா தெரில. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த செக்யூரிட்டி அவரை பிடிச்சி அந்த கிராஸ் எடுத்து கிஸ் பண்ணிவிட்டு ஐடி கார்டு கூட பார்க்கலையும், அவர் கோயிங் யூ பிஷப் விஷுவல் கோன். நான் அதுக்கு சிலுவை இல்லை. ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போனாராம் அதே ட்ரிப்பில். அந்த ஹோட்டல் மேனேஜர் அவருக்கு மட்டும் காசு வாங்கலையாம், பெரிய சிலுவையை பார்த்துட்டு. ஆனால் உண்மையான சிலுவைன்னா எப்போவுமே என்னை மரணத்துக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என் மனைவியை பற்றி கவலை இல்லை, என் பிள்ளையை பற்றி கவலை இல்லை, என் குழந்தையை பற்றி கவலை, வீட்டை பற்றி கவலை இல்லை. அதுதான் பேதுரடிகள் உயிரோடு எழுப்புறாரு. 40 வருஷம் முடமாக இருந்தவன உயிரோடு எழுப்பினார் அப்போஸ்தலர் 3. அடுத்து எங்கே போனார்? ஜெயிலுக்கு தான் போனார். அப்போஸ்தலர் 12 அற்புதம் பண்ணுவார். அடுத்து எங்கே போவார்? பவுலடிகள் அப்போஸ்தலர் 16 அற்புதம் பண்ணுவார். அடுத்து எங்கே போவார்? அற்புதம் பண்ணாருன்னு அவருக்கு சிலை வைக்கவே இல்லை. அடுத்து எங்கே போனார்? இதுதான் வாழ்வு. வாழ்வு பாஸ்டர்ஸ் வாழ்வு என்பது நான் படிச்சிருக்கப்பா. 40,000 ரூபா எனக்கு உலக பிரகாரமாக 80,000 ரூபா சம்பளம், நான் 7,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேங்கிறது சொல்கிறது இல்லை பாஸ்டர்ஸ். அது வேண்டான்னு தானே இதுக்கு வந்திருக்கோம். நான் நிறையா பாஸ்டர்ஸை கேட்குறது, எனக்கு சம்பளம் கூட்டலன்னு நிறையா பாஸ்டர்ஸ் என்ன வந்து சொன்னாங்கன்னா, எவ்வளோ சம்பளம் கொடுத்தா வேலைக்கு வரும்னு சொல்லிட்டு வந்து அக்ரிமெண்ட் கொடுத்தேன்னு கேட்பேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின். அவன் என்கிட்ட பேசவே மாட்டான் சம்பளத்தை பற்றி. நமக்கு என்ன கிடையாது, சம்பளம். சரியாக வேலையை செஞ்சா அது என்ன வேலை செய்யோ அந்த அளவுக்கு உனக்கு வசதி ஆண்டவர் கொடுப்பார். எந்த அளவுக்கு உழைக்கிறியோ, 8 மணி நேரம் வேலை செஞ்சால் இன்றைக்கி ஆம்பளை ஆள் சம்பளம் 800 ருபீஸ். 12 மணி நேரம் வேலை செஞ்சால் 1300 ரூபா. 16 மணி நேரம் வேலை செஞ்சால் 2000 ரூபா. 22 மணி நேரம் வேலை செஞ்சால் 12,000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். நீ எத்தனை மணி நேரம் நான் வேலை செய்கிறேனோ அந்த வளர்ச்சி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். வாரத்தில் 7 நாள் 3 நாள் தூங்கியிருக்கவே மாட்டேன். நைட் அண்டே வேலை செஞ்சுருப்பேன். 3 நைட்டு மட்டும் தான், ஒரு நைட் தூங்குவேன், அடுத்த நைட் தூங்கியிருக்க மாட்டேன், வேலை செய்வேன், அடுத்த நைட்டு தூங்குவேன். அப்போ ஒரு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் கூட வேலை செஞ்ச கணக்குகள் உண்டு. அதற்கு ஏற்ற வளர்ச்சியை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்தை தந்திருக்கிறார். அதே தான் ஊழியத்திலையும் நாம் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான வாழ்வை செய்கிறப்போ, இன்றைக்கி நான் என்ன பேசலான்னு நினச்சிட்டு வந்தப்பவே காலிங்கே என்னென்னா, ஐயா 2 பிஷப், அவர் கூட இன்னொரு பிஷப் இருக்காங்க, இன்னொரு பிஷப் வர போகிற தலைவர் சார்ஜ் ஐயாவா, ஞானம், ஊத்துக்கோட்டை ஞானம், இப்படி இத்தனை பேர்லாம் இருக்கிறோம். நம்ம தலைமையில் இன்றைக்கி எத்தனை மிஷினரி அனுப்ப போகிறோம்? எங்கள் சர்ச்சில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஒர்க்கு இடம் கொடுப்போமா? துதியன் கோட்டை சர்ச்சு பாளையங்கோட்டையில் ரொம்ப பெரிய சர்ச். ஐஎம்எஸ்க்கு ஒர்க்ஷிப், அதாவது ப்ரொமோஷன் ஒர்க்கு கொடுத்துட்டாரு. அவர் இந்த சேனல் பார்ப்பார், அதனால தான் சொல்கிறேன். ஐஎம்எஸ்சில் அந்த ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணால் மக்கள்லாம் காணிக்க கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் ஒரு பொண்டாட்டி உள்ளே சேர்க்க மாட்டேன்ருச்சு. காணிக்க எங்கே போயிடுது? ஐஎம்எஸ்க்கு போயிடுது. ஐஎம்எஸ்கான விட மாட்டேன்ருச்சு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருங்கிய க்ளோஸ்டு ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர். நான் ஐஎம்எஸ் பிரசிடென்ட் 2 தடவை ஒரு சர்ச்சுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் அனுப்பினேன். ப்ரொமோஷன் சும்மா போனான், அதுலேருந்து எனக்கு கனெக்ஷனே கட் பண்ணிக்கிட்டாரு.
வேறு யாரும் வந்தால் என்ன பண்ணிடுவாங்க? காசை கொண்டு போயிடுவாங்க. ஒருவேளை இன்னைக்கு நார்த் இந்தியாவுக்கு போகிற ஊழியக்காரங்களுக்கு நம்ம எப்படி காணிக்க கொடுக்குறது? அவங்களுடைய சேலரி ஒரு மாதத்திற்கு குறைஞ்சது அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க போனால் 25,000 30,000 இல்லாமல் அவங்க குடும்பம் நடத்த முடியாது. அது யார் கொடுப்பது? நீங்களானும் ஊத்துக்கோட்டையில் சர்ச்சு வச்சுருக்காலும் சரி, பெரியபாளையத்தில் சர்ச்சு வச்சுருக்கிறாலும் சரி, ஒரு ஃபெல்லோஷிப்பில் போகிற ஆள் இன்றைக்கி பாஸ்டர் ஃபெல்லோஷிப்புன்னு கூப்பிட்டு சோறு போட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம். போட்டி போட்டு அடுத்த 2 வருஷம் கழித்து தலைவராதுக்கு அவர் ஒரு ஃபெல்லோஷிப் மேற்கு வடக்கு தெற்கு கிழக்குன்னு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபெல்லோஷிப்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான ஃபெல்லோஷிப் நம்ம செய்கிறோமா? இன்றைக்கி வட இந்தியாவில் மிஷன் இல்லாத கிராமங்கள் 0.01% இருக்காங்க. இயேசுவை அறியாத மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, அந்த ஜார்க்கண்ட், நிறைய பேருக்கு இயேசுவே தெரியல. ஆனால் மொழி தெரியுமா நீங்கள் கேட்குறப்போ மொழியை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் தானே மொழியை உருவாக்குனாரு. ஐஸ்வன் ஜெபக்குமார் சாட்சியை கேளுங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். போனையா பீகாரில் பெரிய ஊழியத்தை கொடுத்துட்டார். அதே மாதிரி நம்மை அழைத்தவர் யாரா இருந்தாலும் உண்மையாக அழைச்சிட்டாருன்னா போக மாட்டேன்னாராம் அகஸ்டின் ஜெபக்குமார். கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு ட்ரெயினில் எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாமல் டிக்கெட்டு வாங்க ஏறினேங்கிறார். அவர் சாட்சியில் வாட்ஸ்அப்பில் கேட்டேன். ஏன்னா அவருக்கு எனக்கு நேரடியாக தொடர்பில் என்னை நேரடியாக திட்டுவார். வேறு மாதிரி பிடிக்க முடியார் என்ன அவர் திட்டுவார். அதனால் பெரிய தொடர்பு இல்லை. ஆனால் சாட்சி பெரிய சாட்சி. ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கப்போ ஆண்டவர் இந்த ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு போன்ட்டார். அன்றைக்கி கம்ப்யூட்டர் கிடையாது, எனி கவுண்டர், எனி ட்ரெயின், எனி ஸ்டேஷன் கிடையாது. எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊர்லேருந்து அந்த ட்ரெயின் போகுது, அங்கே தான் நோட்டை பார்த்து வேக்கண்ட் இருந்தால் டிக்கெட் வாங்கணும். அப்படிப்பட்ட காலங்கள் போகிறார். இந்த ஊருக்கு முன்னால் இருக்கோம் பாட்னானா, இவரும் பாட்னா டிக்கெட் வாங்கிட்டார். ட்ரெயினில் ஏறிட்டு இருக்கப்போ பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான் பாட்னாவுக்கு போகிறேன், மனுஷனை கொண்டுருவான், வெட்டிடுவான், இட்டிடுவான்னு அவரை அரட்டி விஜயவாடாவில் இறங்கிடுறான்ட்டார். ஏன்னா அவரும் இறங்க போகிறார். ஆனால் அவர் கொஞ்ச நேரத்தில் ஒரு 4 மணி விஜயவாடா 8 மணி நேரம் சென்னையிலேருந்து 4 மணி நேரத்தில் படுத்து தூங்குறப்போ கடவுள் பேசுனேன், ஏன் முட்டா போயிட்ட பேசுனா உனக்கு பேச சொன்னால் நாளில் அவனையை கூப்பிட்டு போகிறேன்னாராம். அழைத்தவர் அவர் உண்மையாக நாளில் அவனை கூப்பிட்டு நீ அவன்கிட்ட போய் கேட்டேன், போடா தைரியமானாராம். மொழியே தெரியாதப்பா, இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் எப்படி பேசுறது ஹிந்தினா. இப்போது நாளில் அவன் கூட இருக்கிறேன். ஆனால் வெற்றியான வாழ்வை தந்தார். அந்த வெற்றியான வாழ்வு இன்னைக்கு ஊழியத்தில் ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு பெரிய லெவலில் போயிருக்கு. இன்றைக்கி அவருடைய வயசு மோகன் தாஸ் ஐயா வயசு இருக்கும், இல்லை அவருக்கு முன்ன பின்ன இருக்கும், இல்லை என்னை விட 2 வயசு முன்ன பின்ன இருப்போம். எனக்கு 61 வயசு, அவருக்கு 65 இருக்கும், இல்லை 60 கீழே இருக்கும். எங்களை விட 1000 மடங்கு ஊழியத்தில் வந்திருக்கிறார். நமக்கு ஏன் அந்த வளர்ச்சி இல்லைங்க? இன்னும் அந்த சர்ச்சு கெட்ட ஆரம்பித்து 12 வருஷம் ஆச்சு, இன்னும் சீலிங் போட முடியல, இன்னும் ஜன்னல் வைக்க முடியல. 3 தடவை ப்ரீஸ்டர் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ஓடு போடணும், 10 ஊழியக்காரங்களை காட்டி அந்த ஓட்டை காட்டு காசு வாங்கிட்டே இருக்கோம். அந்த ஓட்டை மட்டும் போடலை. 25 வருஷமாக சர்ச்சு கட்டுறோம். வருஷத்துக்கு 4 கன்வென்ஷன், 4 ஸ்பீக்கரை போடுறோம். பாருங்கள் அங்கங்கிறோம். 3 பேர் கொடுத்துட்டு போகிறான். அந்த வேலை முடியல. எப்படி நீ வளருவ வாழ்க்கையில்? வளருவதற்கான அடையாளம் என்ன இருக்கு? கடவுள் நினைக்கிறப்போ சங்கீதம் 50:12 சொல்கிறாரு, சூப்பர் வசனம். பூமியும் நிறைவும் என்னுடையது, நான் உன்கிட்ட கேட்டா சாப்பிட போகிறேன், நீரா எனக்கு தரணும். தர வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் நமக்கு தர வேண்டிய அவசியமே இல்லை. காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், நூற்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை, அவர்களுக்கே ஆண்டவர் பிழைப்புட்ருக்கப்போ நமக்கு ஏங்க இப்போ காக்காக்கே கொடுத்துட்டாரு, குருவிக்கே மாமியார் மாமனார் இருக்கிற வரையும் சோறு போடலை, செத்து போன பிறகு காக்காவை கூப்பிட்டு சோறு போடுதா? புது சோறா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட வடை சுட்டு போட அவள் சாப்பிடாம அது காக்கா எவ்வளோ கொடுப்பனும் உள்ளது பாரு, அதுக்கே சோறு போட்டால் எனக்கு ஏங்க சோறு கொடுக்க மாட்டார்? அது சொல்லுது, என்னையை படைச்ச ஆண்டவர் உன்னைத்தானே படைச்சிருக்கிறாரு, என்னையாவது இப்படி போ, நீ இவ்வளவு நல்லா படைச்சிருக்கா, நீ ஏன் கவலைப்பட? நம்ம ஏங்க கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம், கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் இப்போ இருக்கிறேன்னா அதற்கு ஒரே காரணம், அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதில்லை. எங்களுடைய பகுதியில் நிறையா பாஸ்டர் என் கூட உறவு இல்லை. காரணம் என்னென்னா, என் கூட இருந்தவங்க வளர்ந்தவங்களே, நான் வளர்த்தவங்கள அவங்களால நான் வளர்ந்துருக்கேன். நான் சர்ச்சை ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு பெரிய பயம். ஆண்டோடைய காலிங் இல்லாமல் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது.
ஏதோ பைய தூக்குனா 2 இடத்துல காஸ்பல் சொன்னோமா, 4 டீ கொடுத்தாங்களா, நல்லா சாப்பாடு கொடுத்தாங்களா, சரி செய்யா வீட்டுக்கு போனால் சூப்பர் சாப்பாடு கொடுப்பாரு, அருமையான மீன் குழம்பு கொடுப்பாரு, நல்ல சாப்பாடு கொடுப்பாரு, சாப்பிட்டு போனோமா, திருப்தியாக 4 இடத்துல முடித்தோமா, அதுதான் என்னுடைய காலிங். நான் அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனாலே என் கதை கந்தல். அதே மாதிரி நம்மை படைத்து உங்களுக்கு உருவாக்கிக்க ஆண்டவர், என்னை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறவர், உங்களை பெருசாக உயர்த்த இருக்கிறாரு. ஒருவேளை அழைக்கிற ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்புள்ள மக்களாய் காணப்பட உங்களுக்கு எங்கே அழைப்பு இருக்கோ அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுங்க. அந்த அழைப்புக்கு ஏசி நிச்சயமாக உதவி செய்யும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் வழி நடத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் ஏன்னா மிஷரியாக போகிறேன்னா வருஷத்தில் விட எங்கள் சர்ச்சைக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குவா, அன்றைக்கி வர்ற காணிக்கை எனக்கு இருக்கு இல்லையா, அன்றைக்கி லாக்டவுன் மாதிரி உனக்கு தந்துறேன்னு ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் உயர்த்துவார். ஆனால் அந்த துதியன்கோட்டை ஒய்ஃப் அம்மா சொன்ன மாதிரி சொல்லிடாதீங்க, நிச்சயமாக நடக்காது. நமக்கு என்ன வேணுமோ அடுத்த வாரத்தில் ஆண்டவர் சேர்த்து கொடுத்துருவார். இறைக்கிற கிணறு மட்டும் தான் என்ன பண்ணுவோம், இறைக்காத கிணறு நம்ம பெட்டியை பார்க்க வேண்டாம், கையை பார்க்க வேண்டாம், வானத்தை மட்டும் பார்த்தா போதும். அவர் வரவா செயினை கூட அவுத்து போட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்றைக்கி நாம் மிஷன் ஸ்தாபனங்கள் ஆரம்பிச்சு, மிஷனரி ஸ்தாபனங்களை ஆரம்பிச்சு, வட இந்தியாவில் இன்றைக்கி ஒரிசா தேசத்தில் இன்றைக்கும் துணி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸே இல்லைங்க, ஊசி மணி போட்டு நடக்கிறாங்க. ஒரு சில கூட்டங்கள், போந்த இனத்து மக்கள் மேலே ட்ரெஸ்ஸு போடுறதில்ல, ஊசி மணி இல்லை அவனுக்கு போடவா தெரியல. இந்த மக்களுக்கு யார் நாகரிகம் சொல்லி கொடுப்பது? இதே மாதிரி இந்தியாவில் அஸ்ஸாம் தேசத்துக்குள்ளே போனீங்கன்னா மிஸ்டு பீப்புள் ஒரு பீப்புள் இருக்காங்க. மிஸ்டு பீப்புள் தொலைக்கப்பட்டவர்கள், பெருஞ்சாதி மக்களால் பெரிய ஜாதி மக்களால் கீழ் ஜாதி மக்களை அடிமைப்படுத்தி அவங்கள அடிமைத்தனம் தாழ முடியாமல் ஊரை விட்டு வெளியே ஓடிட்டான். அவனுக்கு பேர் மிஸ்டு பீப்புள். அவனை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நிறைய மிஷனரி சாமங்களை உதவி செஞ்சிட்டு இருக்கு. அஸ்ஸாமில் மலைப்பகுதியில் வாழ்ந்துருக்காங்க. அவங்க மலை அஸ்ஸாமில் இந்தியாவில் இன்னைக்கு ரோடு இல்லை, அந்த கிராமத்தில் கரண்ட் இல்லை, பஸ் வசதி இல்லை, பின்தங்க நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு யாருங்க காஸ்பல் சொல்வது? அங்கே போய் எஸ்ரா ஐயா காஸ்பல் சொல்லிட்டு இருக்காரு. ஈசிஐ சாமன் அங்கே இருக்கு. அப்படி வளர்ச்சிக்கு காரணம் அதுதான். ஏன் எஸ்ரா ஐயா மாதிரி நீங்கள் நானும் மாற முடியாது? நிச்சயமாக நான் நினைக்கிறேன் என்னால் முடியும்னு. உங்களால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. நம்மளை மாதிரி சாதாரண ஊழியக்கார ஆரம்பித்தவர் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர் மாதிரி இருக்காருன்னா காஸ்பலில் தன்னை இணைத்து கொண்டதான். அந்த காஸ்பலை நம்ம இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் உயர்த்துவார். தொடர்ச்சியாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.